பேசுறேங்க. இன்னைக்கு ஓடோட எங்கே இருந்தாலும் இன்னைக்கு ஓடோட வெட்டுறேன் பாடு. ஐஃபோனில் ஓட்டு பிடிக்கிறேன் பாடுறா. இன்னைக்கு எங்கே இருந்தாலும் தந்து வந்து அடிச்சா டிக்குவீங்க பாடா. இன்னைக்கு நம்ம கிட்டவே ரோலாய் வாங்கி டிக்குவீங்களாடா. ஐஃபோனில் இன்னைக்கு எங்கே இருந்தாலும் சந்து வந்தாலும் அடிச்சு இன்னைக்கு பிடிக்கிறேன் பாடுறா. உங்களை எங்கே இருந்தாலும் ஐஃபோனில் பாடுறா. இன்னைக்கு இருங்க போய் பேசுறேனுங்க. இந்த தெல்லவாரிகளுக்கு இதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், நல்லா திருத்தி நினைச்சுக்குங்க. குழந்தை கூட்டிகிட்டு விட்டுட்டு ஓடுறது அடுத்தவங்கிட்ட இந்த கம்பெனிகள்லாம் நான் சொல்கிறேனுங்க. ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. முதல்ல எந்த ஊர் என்ன வைக்கிற ஒரு பக்கம் வேலைக்கு வந்தாங்கன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா வேலை கொடுக்காதீங்க. அவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டு போனால் உங்கள் கம்பெனியில் தான் கெட்ட பேர் ஆகு. புரியுதுங்களா? கம்பெனி கெட்ட பேர் ஆகி போகு. எப்பேற்பட்ட கம்பெனி இருந்தாலும் சரி, யாருக்கு ஒரு காட்டு வேலைக்கே வந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஆதார் கார்டு எந்த வெளியூர்காரன் இருந்தால் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டுங்க. ஊர் எந்த ஊர் என்ன வைக்கிறன்னு வேலைக்கு சேர்த்துக்குங்க. அவன் ஒரு தப்பு பண்ணால் நான் பக்கம் கம்பெனிக்கு தான் வந்து சேருமொழியா வேறு பக்கம் போகாதுங்க. அவன் தப்பு பண்ணாலும் பொம்பளையோ ஆம்பளையோ யார் தப்பு பண்ணாலும் அந்த கம்பெனி பேர் தான் கேடு, வேறு பக்கம் தெரியாது. எந்த கம்பெனியோட வேலை செஞ்சுன்னு கேட்டால் அவன் போலீஸ்காரர் கேட்கும்போது இந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரிங்க கம்பெனியில் கம்பெனிக்காரரெல்லாம் நம்ம இது பண்ணாதீங்க. அவனுங்களெல்லாம் வெளியூர்காரங்களெல்லாம் வந்தால் கேள்வி கேட்டு ஆதார் கார்டு வாங்கி வச்சுட்டு அப்புறம் வேலைக்கு சேர்த்துங்க. சங்கடப்படாதீங்க. அவன் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தான்னா நம்ம கம்பெனி பேர் கேட்டு போகும். நீங்கள் நான் கால் வழங்க கேட்டுக்கிறேன். ஆனால் அவன் இது மாதிரி நம்மளை ஒருத்தன் வந்து என்னை வீசி என்னை அடைக்கி வந்துட்டானுங்க. நான் அதனால தான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஒரு கம்பெனி நிர்வாகமெல்லாம் நீங்கள் கேட்டுக்குங்க. அவன் நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சு நீங்கள் கேட்டுக்குங்க தாராளமாக. அதுதான் சொல்கிறேன். என்னை வந்து கொஞ்சம் கம்பியில் வந்து இந்த நேரம் வீசுங்க எங்கே புளியம்பட்டிக்கிட்ட. சரிங்களா? பார்த்து நான் சொல்கிற ஒரு குழந்தை கொட்டிட்டு விட்டு ஓடுறது, கல்யாணத்துக்கு முன்னால் அடுத்து அப்பா அம்மா பேர் கெடுக்கிறது, இதெல்லாம் கெடுக்காதீங்க. அப்பா அம்மா எத்தனை கால் வழங்க எப்படி எத்தனை கஷ்டம் 10 வட்டிக்கு 20 வட்டிக்கு வாங்கி அப்பா அம்மா காலேஜ் அனுப்புவாங்க. ஒரு எவனே சொல்கிறான்னு கேட்காதீங்க. உடனடியாக உங்கள் ஃபோன் நம்பர் போலீஸ்க்கு அனுப்புங்க. இன்னும் சொந்தக்காரர்கிட்ட சொல்லுங்கள். இது மாதிரிங்கிறாங்க. இட்டியார் சட்டேரியெல்லாம் போய் நிற்காதீங்க. இட்டியார் சட்டேரி நின்னீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து தன்னை போல வரும். எதுக்கு போய் நிற்கிறீங்க இட்டியார் சட்டேரி? அப்போ நம்ம படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புனா இட்டியார் சட்டேரி போய் நிற்பீங்களா? குதிரைக்கா இங்கே வாய்க்காய் மேடெல்லாம் சுற்றாதீங்க. ஜாதி இங்கே கெல்ஸு இந்த ஏரியாவெல்லாம் போய் பார்க்கு கீர்க்கெல்லாம் சுற்றக்கூடாது. அப்பா அம்மா பேச கேட்டு சொந்தக்காரர் கூட போய் பார்க்கு போய் சுற்றி பாருங்கள். மாமா மச்சான் இது மாதிரி அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கும்போது குடும்பத்தோடு போய் ஒருக்கா போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. தேவையில்லாமல் இந்த நாய்கள்லாம் காலேஜ் பையங்கள்லாம் கூப்பிட்றாங்கன்னு போகாதீங்க. போனீங்கன்னா அதிக கூடவும் கட்டு உங்கள் கூடவும் கட்டு நம்ம இதாக இப்போ புரியுதா? எத்தனை கடனை வாங்கி நம்ம உள்ள நல்ல வேலைக்கு கொண்டு வருவா, நம்மளை உட்கார வச்சு சோறு போடுவான்னு சொல்லி தாய் தகப்பன் எத்தனை பக்கம் இடி வாங்கி நோந்து வட்டிக்காரர் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதம் கட்ட முடியாது. அவங்ககிட்ட பேச்சு வாங்கி இத்தனையும் பண்ணுவாங்க. பார்த்து செய்யுங்க. ஒட்டை பிள்ளைங்கன்னாலும் சரி, ஆம்பளை பையங்கன்னாலும் சரி, வழி தவறி போக வேண்டாம். நல்லா நேர்மையாக போங்க. அப்பா அம்மா பேர் எடுத்து கொடுங்க. அந்த காலேஜில் என்ன காலேஜில் படிச்சுன்னு என்ன காலேஜ் பேர் எடுத்து கொடுங்க. புரியுதா? நான் சொல்கிறது பள்ளிக்கூடத்துலையே படித்தாலும் இன்னும் பள்ளிக்கூடத்தில் இன்னும் காலேஜில் படித்தேன் அப்படின்னு பேர் வாங்கணும். நீங்கள் கையெடுத்து கும்பிட்றேன். நான் எனக்கு வேண்டி நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேண்டி சொல்கிறேன். பார்த்து நினச்சிக்கோங்க. இருங்க பாய் ஓடோடு வெட்டி போடுவேன். எங்கே இருந்தாலும் பெருந்தலைன்னா ஓடோடு வெட்டி போடுவேன். பார்த்து வணக்கம். எல்லாத்துக்கும் நன்றி. என்னை பேசியிருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்குங்க. எல்லாம் நான் திறந்தறக்கு வேண்டியதாக சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து சொன்னால் 6 வேணாலும் சொல்ல. சின்ன குழந்தை சொன்னால் கூட கேட்டுக்கல. வணக்கம்.